பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னடா நண்பா, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்டா. மாப்பிள்ளை அதெல்லாம் எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காரு. ஆமா, நம்ம வீட்டோட 2 ஜோடியோட கல்யாணம்ல பக்காவா தானே பண்ணணும். ஆமா மாப்பிள்ளை, எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்க, வேற லெவலு. இந்த பெருமையை நான் எடுத்துக்க முடியாது மாமா. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஷாமும் சித்தும் பார்த்த வேலை தான். அதனால அவங்களுக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரணும். ஆமா ஆமா, என் மருமகங்க 2 பேரும் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க, இந்த கல்யாணம் வேலை எல்லாமே. அப்படியா, பிள்ளைங்களா பண்ணிச்சுங்க? ஆமாண்ணே, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்கரேஷனும் சூப்பராக இருக்குது. அவங்க ஆசைப்படி கல்யாணம் நடக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. அது 10 நாளில் எவ்வளோ முடியுமோ அவங்களால எல்லாமே பண்ணியிருக்காங்க. 10 நாளில் இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம்தான். ஆமாம், பிள்ளைங்க தூக்கமே இல்லாமல் இந்த கல்யாணத்துக்காக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு மாப்பிள்ளை மாதிரியே இல்லை. யாரோ கல்யாணத்தை எடுத்து நடத்துகிற மாதிரி தான் நடத்துனாங்க. எங்களை எதுவுமே பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லை சம்மந்தி, அதான் பொறுப்பு வந்துருச்சு. சரியா சொன்னீங்க சம்மந்தி. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன், மாலை சூடி. பொண்ணுங்களை மனமேடை கூட்டிட்டு வந்துட்டாங்களே. அப்படியா? அப்பா, என் மருமக 2 பேரும் எவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த ஜோடியும் எவ்வளோ அழகா இருக்கு. இல்லை நம்ம கண்ணே பற்று போல இருக்கே. என் பிள்ளைங்க தேவதை மாதிரி இருக்குங்க. நீங்களும் போய் நில்லுங்க, அவங்க மட்டும் தனியாக நிற்கிறாங்கல்ல, ஜோடியாக நில்லுங்க போங்க. அங்கே எங்க மாமா இடம் இருக்கு, நாங்கள் எங்கேயே நின்றுக்கிறோம், பரவாயில்ல. ஆமாம், அங்கே லேடிஸ் தான் நிற்கணும், அதனால அவங்க நிற்கட்டும். 2 பேரும் அழகா இருக்காங்க. 2 பேர் இல்லடா, 4 பேரும் அழகா இருக்காங்க. ஆமால, 2 ஜோடியும் அழகா இருக்கு. வாவ், எங்க அண்ணி சூப்பரா இருக்காங்க. உங்க அண்ணி மட்டுமா? இல்ல, காயும் தான். 2 பேரும் தான் அழகா இருக்காங்க. நான் ஒன்ன கேட்டேன். என்னது, புரியல? இல்ல, 4 பேருமே அழகா இருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே. என் மருமக 2 பேரும் எவ்வளோ அழகா இருக்காங்க, மகாலட்சுமி மாதிரியே இருக்காங்க. ஆமா ஆமா. அக்கா 2 பேரும் அழகா இருக்காங்க இல்லடா? ஆமாடா சிவி. சந்தோஷ், இந்த 2 ஜோடியும் அழகா இருக்குல்ல? ஆமா மினி, 2 ஜோடியும் அழகா இருக்காங்க. ஜோடி பார்த்தா அழகா இருக்குப்பா. ஆமாடா, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க 2 ஜோடியுமே இல்ல? ஆமாண்ணா, கியூட் கியூட். நம்மளோட பிள்ளை எவ்வளோ அழகா இருக்கு எல்லாத்தாச்சி. ஆமா ராதா, என் கண்ணே பற்று போல இருக்கு. 2 ஜோடியும் அழகா இருக்கீங்க. ஒரு சுக்கு தான் பண்ணல. ஆமா, உன்னை எப்போ பார்த்தனோ நான் அப்பவே லாக் ஆயிட்டேன் உன்னோட இதயத்துக்குள்ள. அப்புறம் இன்னுமே லாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராம நடக்கிற விஷயம் இல்லை இது. எதிர்பாராமல் நடக்கிற விஷயத்துல தான் நிறைய ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க மாமா. நம்மளோட மேரேஜ் ட்ரிபிளான ஒரு சந்தோஷமாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம லைஃப்பும் சரி, ஷாம் அம்மா வித்யாக்கா லைஃப்பும் சரி செம்ம ஹாப்பியாக இருக்க போகுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாப்பிள்ளைங்க 2 பேரும் பொண்ணுங்க கழுத்தில் தாலி கட்டுங்க. கட்டிடுவாடி பொண்டாட்டி. கட்டு. உங்களுக்கு ஓகேவா மேடம்? தாலி கட்டிட்டீங்கன்னா எனக்கு முழுசா சொந்தமாயிடுவீங்க. நம்ம 2 பேர் சண்டை போடலாம், சிரிக்கலாம், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே ஒன்றா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஓகேவா? அப்புறம் முக்கியமாக உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்கெல்லாம் ஓகேன்னா சொல்லுங்கள், தாலி கட்டிடுறேன். அப்படியே குங்குமத்தை எடுத்து பொண்ணுங்க நெத்தில வச்சு விடுங்க. நல்லபடியாக என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கணும் இவங்க 2 பேரும். ஆமாம், என் பிள்ளைங்க 4 பேரும் நல்லா இருக்கணும். சரி மாமா, வாங்க, குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்ல. போலாம் மாப்பிள்ள.
மேரேஜ் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அண்ணங்களோட சொல்லி முடிஞ்சிச்சு. ஏ அச்சோ, ஆமாடி, கல்யாணம் ஆனாவே ஆம்பளைங்களோட சந்தோஷம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமா இவர் சொல்ற மாதிரி கல்யாணம்னா ஆம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க சந்தோஷம் போயிடும். ஆனா உண்மையிலேயே அவங்க சந்தோஷம் போறது கஷ்டப்படுறது எல்லாமே பொண்ணுங்க தான். அவங்க வீட்டை விட்டு போகணும், அவங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களோட போகணும். இதுல கஷ்டப்படுறது அவங்க தான், பசங்க கிடையாது. எம்மா நான் சும்மா ஃபனுக்கு சொன்னேம்மா, நீ சீரியஸாக பேசாத. சீரியஸா பேசினாலும் ஃபேக்ட் பேசுறேன். சரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், தெரியாம சொல்லிட்டேன் விடு. அது அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்த ஜோடி யாரு? வேற யாரு? நாங்க தான். என்ன அங்கிள் கேட்கல. இல்லம்மா, வேற யாருன்னு தெரியலன்னு சொன்னேன். ஓ அப்படி, ஓகே ஓகே. சரி உங்க பிரச்சனைலாம் விடுங்க. அங்கே உங்களுக்கு போஸை பாருங்க, தாலி கட்டி முடிச்சோன்னே எவ்வளோ ஹாப்பினஸ்னு. ஏ ஆமா, போஸ்லாம் பயங்கரமா இருக்கேப்பா. ஆஹா, வேற லெவல். அவ்வளோதான், என் மச்சானையும் மாட்டி விட்டாங்க. இனிமே அவனும் ஜெயில் கைதி தான். என்னடா சொன்னா கேட்கல. ஆத்தி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? ஆமாடா, சத்தமா சொல்லிட்டேன். இல்லம்மா, சும்மா வீட்டுக்கு வாடி. ஆத்தி, அப்பா, எங்க அண்ணனுக்கும் என் அண்ணிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான் ஆசை நிறைவேறிடுச்சு. ஷாலு, ஒன்று தான் கூப்பிடுறாங்க, போ. ஓகே, நான் போறேன். செல்லக்குட்டி எங்க பாரு, மாமாக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நல்லபடியா என் மருமக 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், இல்ல ரேணு? ஆமா சந்தோஷமா இருக்கணும். கோமதி குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு தான் அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ பொண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும், நான் வாழ்த்தணுமா? அப்புறம் என்ன, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? ரேணு, என்ன பேசுற? இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், சாப்பிடணும், கொஞ்ச நேரம் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வர முடியும். உடனே எப்படி கிளம்ப முடியும்? நீங்கள் கல்யாணம் வரைக்கும் நின்று நடத்தி கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதே மாதிரி நானும் செஞ்சுட்டேன். கிளம்ப வேண்டியதானே, மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. எப்படி ரேணு எல்லாத்தையும் போட்டபடி போட்டு வர முடியும்? இதெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். நான் ஏன் பார்க்கணும்? உன்னையே பார்க்க சொல்ல, நான் அகில் அர்ஜுன் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் இங்கே எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வேணா நின்று பார்த்துட்டு வாங்க, நான் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு கிளம்புறேன். இன்னும் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளும் ஹெல்ப் பண்ணும்ல. அதெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புங்க. முதல்ல அகில் அர்ஜுன் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. உங்ககிட்ட தான் சொல்கிறேன், போய் பாருங்க. சரி, நான் போய் பார்க்குறேன். சுபி தங்கம். சொல்லுங்க மாமா. அர்ஜுன் அகில் எங்கம்மா நிற்கிறாங்க? அதோ மாமா, அங்கே நிற்கிறாங்க பாருங்க, தெரியலையா உங்களுக்கு? எங்கடாப்பா? அதோ ஸ்ட்ரைட்டாக பாருங்க. ஆமாம் பார்த்துட்டேன். சரிப்பா. இப்போ கூட அந்த திமிர் பிடிச்சவளோட தான் நின்றுட்டுருக்கான். முதல்ல என் மயனை அவகிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்ப்பா. ஏன்னா அழகா வேற இருக்காளா, அப்போ மயங்கிட்டான்னா அவ்வளோதான். என் அண்ணன் பொண்ணுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். 10 மாதம் தான் தாய் வயிற்றில், இனி ஒத்த காலம் தான் உன்னிடத்தில், என்னை தாங்கும் தாயும் நீயே. மோதும் ஒரு சொல்லி ஏங்கும் மனசொலியே பேசுதே. சரி வாங்க, அங்கே போய் நம்மளும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஆமாம் வாங்க போகலாம், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இருடா போவோம், அம்மா வரட்டும். அம்மா அங்கே தானே நிற்கிறாங்க. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல. இப்படி நின்றுட்டே தான்க்கா இருக்கணும், வா போவோம். சரிடா சிவா, போலாம்டா. பிங்கி போலாமாடி? இவன் போகணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். போலாண்டி. சிவா, என்ன போலாமா? போலாண்டி பொண்டாட்டி. இது பொண்டாட்டியா? ஆமா, நான் உங்களுக்கு தெரியாதா? இவதான் என்னோட பொண்டாட்டி. அடிங்க நாயே, வந்தேன்னு பையன் உதப்படுவேன். டேய், அவக்கு ஏன் பொண்டாட்டிடா? நான் தானே மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் அண்ணங்கள்ட்ட உண்மை சொல்றதுக்கு என்ன? யார? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? ஆமாண்ணா, என்னதான். சரி, சார் என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 9th முடிச்சிருக்கேன். ரைட்டுடா, ரைட்டு. உதப்படப்பாது நாய் அந்த நாய். சரி வாடி மித்ரா. டேய் இருடா, உனக்கு ஊருக்கு வந்து உனக்கு இருக்கு. சரி கோப்படாத வா. சரி ஓகே, அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க. வாங்க, முதல்ல அக்காவை அண்ணாவெல்லாம் பார்க்கலாம். போலாண்டி. ஏய் மென்டலாடி, எதுக்கடி அழுதுட்டு இருக்க? நீ அழுகிறத பார்த்து இங்க பாரு, பிங்கியும் அழுதுட்டு இருக்கா. உனக்கு இதெல்லாம் புரியாது ஷாம், விடு. அக்கா அழாதீங்கக்கா. இல்லடா அகில், இவளை விட்டுட்டு நானும் காயமும் எப்படி இருக்க போறோம்னு தெரியல.
எங்கள் காலுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தவ இவன் இல்லாமல் நான் போய் தனியாக என்ன பண்ணுறதுனே தெரியல அகில். நான் மட்டும் நீங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேனாக்கா. அந்த வீட்டில் நம்ம 3 பேரும் நிறைஞ்சிருந்தோம். பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நம்ம 3 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒரே நாளில் வீட்டு விட்டு போகிறீங்க. என்னோட நிலைமை முக்கியமாக அம்மா அப்பாவை நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழாதடி, நீ தான் அப்பா அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும். நீ ஏன் அழற? இல்லை காயோ, என்னால் முடியல. நீங்கள் இல்லாமல் அந்த வீட்டில் எப்படி நாங்கள் 3 பேரும் சர்வே பண்ண போகிறோம்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஆமாடாம்மா, நீங்கள் இல்லாமல் அந்த வீடாகவே இருக்காது. நாங்கள் 3 பேரும் எப்படிம்மா சாப்பிடும்போது தூங்கும்போது டிவி பார்க்கும்போது தனியாக உட்காந்து எங்களால் எப்படிம்மா பார்க்க முடியும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து தானம்மா எதாக இருந்தாலுமே செய்வோம். இப்போது நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அத்தை அழாதீங்க அத்தை, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தான் சின்ன பசங்களுக்கு சொல்லணும். நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு அழுதா என்ன அர்த்தம்? இல்லைப்பா மருமையினே, கோமு சொல்கிறது உண்மைதான். இவங்க இல்லைன்னா நாங்கள் வெறும் பேப்பர் தான். என் பிள்ளைங்க தான் எங்களோட எதிர்காலமே. இப்போ என் பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும், அதுவும் 10 நாள் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் திடீர்னு தானே நடந்துச்சு. அதனால தான்ப்பா எங்களால் ஏற்றுக்க முடியல. மாமா அத்தை, நீங்கள் எதுக்கு பழறீங்க? வித்யா எங்கே போகிறா? ஜஸ்ட்டு 9 கிலோமீட்டர் தள்ளி தானே எங்கள் வீடு. நினச்சா வர போகிறீங்க, போக போகிறீங்க. அதுக்கே எனக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக மாமா. டெய்லி வீட்டில் இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருந்து அவள் என்னைக்காவது வரணும்னு ஆசைப்பட்டால் தான் வர முடியும். எங்கள் கூடவே இருக்க முடியாதுல்ல மாமா. அண்ணன் தம்பி உறவு வேறு மாமா. ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செப்பரேட்டாக போகிறது போகாதும் அவங்களோட விஷ். பட் பொண்ணுங்களோட லைஃப், சிஸ்டர்ஸோட லைஃப் அப்படி கிடையாதுல்ல. கண்டிப்பாக மேரேஜ் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் மாமா. ஷாலு அக்கா வீட்டை விட்டு போகும்போது தான் மாமா உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். இல்லைடாம்மா, எனக்கு நல்லாவே புரியுது. உங்களை நாங்களாவது சமாதானப்படுத்தணும்ல. நீங்கள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. நீங்களாவது பக்கத்தில் இருக்கீங்க, பார்த்துப்பீங்க. ஆனால் என்ன நினச்சி பாருங்க, இவ்வளோ தூரம் நினச்சா கூட உடனே வர முடியுமா? என்னடி பேசிகிட்டு இருக்க? நினச்சா அடுத்த செகண்டே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ இன்னும் பேசி அவங்களை கஷ்டப்படுத்தாத. ஆமாங்க ஐயோ, அண்ணன் சொல்கிறது கரெக்ட் தான். அழாத. என்னால் என் அம்மாவை, என் தங்கச்சி, என் அக்காவை விட்டுட்டு நான் படிக்கிறதுக்காக வந்தேன். திரும்ப நான் ஊருக்கு போயிடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். ஆனால் இது மேரேஜாக நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. அதனால தான் என்னால் ஏற்றுக்க முடியலையே என்னவோ. கஷ்டம்தான் காயோ, பட் நீங்கள் பெரிய பசங்க, அவளுக்கு நீங்கள் தானே ஆற்றல் சொல்லணும். நீங்களே உடஞ்சி அழுதுட்டா அவளை யார் சரி பண்ணுறது? எங்களால் முடியாத அகில். என்னக்கா? இது எங்கள் வீட்டு குலதெய்வம் அகில். ஒன்று தெரியுமாடி உனக்கு? நான் பிறந்ததுக்கப்புறம் காயு பிறந்தா. அப்போ எனக்கு விவரம் தெரியாது அவ்வளவா. அதனால் எனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமான்ற ஒரு தாட்லாம் இருந்ததே இல்லை. ஆனால் நீ பிறக்கும்போது எனக்கு நல்லாவே விவரம் தெரியும். எனக்கு கண்டிப்பாக தம்பி தான் வேணும்னு அப்பாட்ட அம்மாட்டே சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ கூட அம்மா அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு தங்கச்சிலாம் வேண்டாம், எனக்கு காயு இருக்கா, எனக்கு தம்பி தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நீ கடைசியில் பொண்ணாக பிறந்துட்ட. அதுக்காக உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமலாம் இருந்ததே இல்லை. என்னை உன்னை முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ நம்ம வீட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீடே வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. எல்லா கஷ்ட காலங்களும் போயிடுச்சு. உனக்கு நான் அக்காவாக இருந்த நேரத்தை விட அம்மாவாக இருந்த நேரம் தான் அதிகம். தொட்டிலில் போட்டு ஆட்டுறது, மடியில் போட்டு ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்கறது, ஒன்று பார்த்துக்கிறது அப்படின்னு நான் தான் உன்னை நிறைய டேக் கேர் பண்ணியிருக்கேன். அதனால ஒன்று என்னோடய முதல் குழந்தையாக தாண்டா பார்க்குறேன். உனக்கு அப்புறம் தான் எனக்கு பிறக்க போகிற குழந்தைலாம். உன்னை விட்டுட்டு அக்கா எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலடி. அக்கா அக்கா அல்லாதீங்க அக்கா, கஷ்டமாக இருக்கு. பிங்கி சொல்லு. அக்கா சொன்னா அவளுக்கு தம்பி தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதா. அக்கா மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருமே ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஒரு தங்கச்சி தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்ன
வித்யாவுக்கு தங்கச்சியாக நான் இருக்கேன், எனக்கு தங்கச்சி இல்லை அதனால எனக்கு தங்கச்சி தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீ பிறந்த உன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன்டி. நம்ம 2 பேரும் டாமஞ்சேரி மாதிரி தான் இருப்போமே வீட்டில். இதெல்லாம் பார்க்குறவங்க சக்காலத்து சண்டை, அம்மா கூட தானே சொல்லுவாங்க சக்காலத்து சண்டை போடாதீங்கன்னு, அப்படி தான் இருப்போம். ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தேன். இந்த 2 வருஷத்தில் எனக்கு புரிஞ்சுதுடி. எனக்கு நீ அக்கா சொன்னா அவள் உனக்கு அம்மாவாக இருந்தான்னு, ஆனால் எனக்கு நீ தாண்டி அம்மாவாக இருந்திருக்க. அதை நான் அங்கே வந்த 2 வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன்டி. இனிமேல் வாழ்க்கை முழுக்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன் கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது என்னால் முடியும். என் வாழ்க்கை வரமாக அடி நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில். காயு அல்லாத காயு, அக்கா அல்லாதக்கா ஜெல்லம், உன்னை மட்டும் அக்கா மிஸ் பண்ணல, அப்பா அம்மா 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இனிமேல் அப்பா அம்மாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும். அவங்க பாவம் நம்மளை வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கடா தங்கம். இனிமேல் நீ தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். எங்கள் 2 பேருக்கும் நீ இருக்கிறதுனால எந்த கவலையுமே இல்லை. நீ எங்களுக்கு ஏடா அவங்கள பார்த்துப்ப. அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கோ. அக்கா இதெல்லாம் நீ சொல்லுமா, நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன்க்கா. ஆமாடி, அவங்களாவது எட்டு பார்க்குற தூரத்தில் தான் இருக்காங்க, வந்துடுவாங்க. ஆனால் என்னால் டப்புன்னு ஓடியார முடியாதுடி எல்லாத்தையும் போட்டுட்டு. அதனால் நீ தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிறேன் காயு. எனக்கு தெரியும்டா நீ இங்கே தான் வந்து படிக்க போகிற, ஆனால் அது வரைக்கும் நீ அவங்கள நல்லா பார்த்துக்கோ, சரியா? கண்டிப்பாக்கா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா இங்கே வந்தால் கூட நான் அப்பப்போ லீவுக்கெலாம் போயிடுவேன், சாட்டர்டே சண்டேலாம் போயிடுவேன் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிடா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். இருந்தாலும் கூடவே இருக்கிற இல்லை நீ, அதனால தான் சொல்கிறேன். சரிக்கா. இவ்வளோ நாள் நீ எங்களுக்காக பாட்டு பாடியிருக்க, எவ்வளவோ பாட்டு. இப்போது நானும் அவ்வளோ உனக்காக பாட்டு பாட போகிறோம். ஆமாம். வாயின் தேவதையை பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமி பின் பூவேவா, வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகாய் நானிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணி கொலுசு நானிடவா, செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் சில பூக்களுக்கும் புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல ஒரு இலக்கண கவிதையில் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மலரை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை, அக்காவிற்கு தாயம் துறந்த நாயம் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. என்னக்கா இப்படி அழ வைக்கிறீங்க 2 பேரும்? இந்த பாட்டை டேடி தானே பாடணும், அவங்க ஏன் பாடணும்னு உனக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு அப்படியே உனக்காக எழுதப்பட்ட பாட்டு. நீ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டில் வர வரிகள் எல்லாமே உண்மை. இது அப்பா உனக்காக பாடுற பாட்டை விட நாங்கள் பாடினதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதான் பாடணும். ஐ மிஸ் யூ டி. உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே. சரிடாம்மா, ரொம்ப அழாதீங்க, அப்புறம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிடும். அவள் கொஞ்சமாக அழுதாவே ஒரு மாதிரி ஆகிடுவா. இப்போ தேம்பி அழுதுட்ருக்கா. நீங்கள் கிளம்புங்கம்மா, முதல்ல காரில் நாங்கள் பின்னாடி வரோம். ஆமாம் மருமகனே, நீங்கள் பொண்ணுங்களை கூட்டிட்டு முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். சரிங்க நாங்கள் கிளம்புறோம். மாமா. என்னடாம்மா? நான்
உங்க 2 பேர்ட்டையுமே சொல்கிறேன், இந்த மாமாட்டையும் 2 பேருக்குமே சொல்கிறேன். என் அக்காங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது. அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணா இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கண்ணிலேருந்து ஏதாவது கண்ணீர் வந்துச்சுன்னா முதல்ல சண்டை போட நான் தான் வருவேன், சொல்லிட்டேன். ஐயோ மேடம், நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்காம இருப்போமா? கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன்டா. என் அக்கா அழுதா அவ்வளோதான். அழுக்காம பார்த்துக்கிறேன். வெங்காயம் வெட்டும் போது அழுதா கூட அந்த கண்ணீர் கீழே சிந்தாமல் கையில் பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? குட். ஓகேம்மா, புரியுது. உங்கள் அக்காவை எந்த கஷ்டமும் படுத்தாமல் ஏன் கண்ணீரை வர விடாமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா? வெங்காயம் கூட கட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா வெங்காயம் கட் பண்ணால் தானே கண்ணீர் வரும், அதனால விட மாட்டேன். ஓகே? வெரி வெரி குட். என்ன மிரட்டிட்டு இருக்க எல்லாரையும்? அகில், அவள் இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து இப்படி தான் எல்லாரையும் மிரட்டுவா. உனக்கு தெரியாதா? ஆமாம், அடங்காதவ. போடா. சரி, ஓகே. அண்ணா, நீங்கள் அக்காவெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புங்க. சரிடா. அண்ணா, எனக்கெல்லாம் இங்கேருந்து போகவே இஷ்டம் இல்லை. அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கண்ணா. எனக்கு மித்ரா விட்டு போகவே மனசு இல்லை. என்னடி விளையாடுறியா? நாங்கள் கூட ஏதாவது சொல்லி இருந்து போன்னு வச்சுக்க. ஆனால் உன்னை கண்டிப்பாக அம்மா யார் வீட்லையுமே ஸ்டே பண்ண அலோவ் பண்ணவே மாட்டாங்க. உனக்கே தெரியல, அவங்க அண்ணன் வீட்டில் கூட உன்னை ஸ்டே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி இங்கே? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு மித்ரா கூட இருந்தாகணும். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். இல்லைடாம்மா, அர்ஜுன் சொல்கிறது கரெக்டு தான். அம்மா எங்களை கூட தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்கன்னு வச்சுக்க. ஆனால் ஒன்றை ஸ்டே பண்ண விடவே மாட்டாங்க. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? மித்ரா, நீ என்ன வாய மூடிட்டுருக்க? நீயாவது ஏதாவது சொல்லு. எனக்கும் நீ என் கூட இருக்கணும் தாண்டி ஆசை. ஆனால் அத்தை கூட நான் பேசவே மாட்டேன். அவங்கக்கிட்ட போய் எப்படி நான் உன்னை என் கூட வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியும்? எனக்காக போய் பேசு. நான் உன் கூட இருக்கணும், அதனால நீ போய் பேசு போ. அடியே அனி, என்ன விளையாடுறியா? அவங்க கூட எனக்கு பேசவே இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன், போய் பேசுன்ற. நீ வேணா கேட்டுப்பாரு நான் இங்கே இருக்கேன்னு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க விட மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேனே. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம் விட மாட்டாங்க. வேறு வழி இல்லை. நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தான் வரணும். நீங்களும் போகிறீங்களா? பின்ன அம்மா அவளையும் விட மாட்டாங்க, எங்களையும் விட மாட்டாங்க. அவங்க இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரப்பட்ட பாடே பெரிய பாடு. அதனால அவங்க கூட போய் தான் ஆகணும். இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண விரும்பல, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது பண்ணலாம்ல அச்சு. எப்படியாவது போய் அத்தைக்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்க, நீங்கள் 3 பேர் இங்கே இருக்கிற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நைட் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், தெரியும்ல? என்னங்கடா கோரஸாக கேட்குறீங்க? நாளைக்கு நைட் ஊருக்கு கிளம்புறோம், தெரியாது உங்களுக்கு? இல்லை இடி, தெரியாது. நீங்கள் எப்படியும் ஒரு 1 வீக்காவது இருப்பீங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம் முத்து, எப்படியும் நீங்கள் 1 வீக்காவது இருப்பீங்க இங்கே, அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீ என்னடானா நாளைக்கு கிளம்புறேன்ற? அதெல்லாம் போகக்கூடாது. நீ இங்கே தான் இருக்கணும். இங்கே இருந்தாது நான் எப்படியாவது உன்னை வந்து பார்க்கவா செய்வேன். நீ ஊருக்கு போயிட்டா நான் எப்படி வர முடியும் முத்து? அனி, இங்கே இருக்க முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா அக்கா மாமாவை மறுபடி கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால நாங்கள் போயிடுவோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்க வர முடியும். போய் வீட்டில் எல்லாம் போட்டபடியே இருக்கும்ல. ஏன்னா மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணி யாருமே வரல, என்கேஜ்மெண்ட்காக தான் வந்தது. இங்கே எல்லாமே தலைகளாக முடிஞ்சிருச்சு. அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்கணும்ல, அதனால தான் அண்ணி. ஆனால் நான் திரும்ப இங்கே தான் வருவேன். 1 மந்த்துக்கு அப்புறம் இங்கே தானே படிக்க போகிறேன், அதனால இங்கே தான் வருவேன், கவலைப்படாத. என்ன சொல்கிற? நீ நாளைக்கு போயிட்டா 1 மந்த்க்கு அப்புறம் தான் வருவியா? ஆமாம். அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டு நான் இங்கே இருக்க முடியாதுல்ல. அவங்க தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அண்ணி. அதனால தான் அவங்க கூட ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இருந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சென்னை கிளம்பி வந்துடுவேன். சரி, நீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், பட் ஒரு 2 டேஸாவது இருந்துட்டு போகிற மாதிரி பண்ணுங்க. நோவே அகில், அப்பா வரும்போதே சொல்லிட்டாங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட கிளம்ப முடியாது, அதனால அடுத்த நாள் நைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்ற முடியாது. அட என்னங்கடி, உங்களை யார் ஊரில் போய் வீடு கட்டிட்டு இருக்க சொன்னது? இங்கே எங்கேயாவது கட்டியிருக்கலாம்ல? டே அச்சு, சொந்த ஊரில் சொந்தமாக வீடு கட்டி கெத்தாக வாழ்கிறது தாண்டா சந்தோஷம். எல்லோரும் பெருமையாக நினைப்பாங்க. அதனால தான் நாங்கள் அந்த ஊரை விட்டு என்றைக்குமே வரமாட்டோம். அங்கே தான் எப்போவுமே. என்னவோ போங்கிட்டு. நீ அவ்வளோ தூரம் போனால் எங்களால் எப்படி வந்து பார்க்க முடியும்? இப்போ காயோ அக்கா இங்கே இருக்காங்க, நினச்ச நேரத்துக்கு நாங்கள் வந்து பார்க்கலாம். வித்யாக்காவே உன்னையும் எப்படி நாங்கள் வந்து பார்க்குறது? அதான் சொன்னேன் அச்சு,
நான் எப்படியும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சென்னை வந்துடுவேன். ஆமாம், எப்படியும் ரிசல்ட் வர 1 மந்த்தாவது இருக்குது. எப்படியும் 1 மந்த் ஒன்று பார்க்க முடியாது, அப்படி தானே? அதனால தான் சொல்கிறேன், எப்படியாவது அத்தைக்கிட்ட பேசி இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நாளைக்கு ஊரை கிளம்புனோன்னே நீங்களும் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னடி இப்போ இப்படி சொல்கிற? உங்ககிட்ட பேசவும் முடியாது. இப்போ நாங்கள் மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்போம். ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம், ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். ஆனால் அவங்களும் கூட வந்திருக்காங்க. கண்டிப்பாக எங்களை கையோடு கூப்பிட்டு போயிடுவாங்க. நேற்று வேறு உங்ககிட்ட அப்படி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னையும் பேசுகிறத பார்த்தாவே பிரிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. அண்ணா பேசாமல் டேடிகிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவரும் என்னடி பண்ணுவார் பாவம். சரி, வேணா அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இங்கே தான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆயுஸ் 100அப்பா உங்களுக்கு. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னடா கண்ணா, என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? இல்லை டேடி, அது வந்து நாங்கள் 3 பேரும் இங்கே ஸ்டே பண்ண ஆசைப்படுறோம். இப்போ அம்மாவே கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்டு அம்மா கிட்ட கேட்க சொல்லலான்னு பிளான் போட்டோம். அட பாவீங்களா, என்னையும் உங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட பார்க்குறீங்க? அவள் இங்கே இல்லைனாலும் இதாக சொல்லி நான் சமாளிச்சிருவேன். ஆனால் அவள் இங்கே இருக்கா, உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகணுன்னு என்னை அனுப்பிச்சி விட்ருக்கா. நீங்கள் என்னடானா இங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அகில். நீங்கள் அதனால் கிளம்பி எங்களோட வாங்க. வேணா நாளைக்கு காலையிலே வாங்க. நாளைக்கு காலையில் வந்துட்டு நீங்கள் அவங்க கூட இருங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நாளைக்கு நாங்கள் நைட் ஊருக்கு கிளம்புறோம், உங்களுக்கு தெரியும்ல. ஆமாடாம்மா, அவங்க நாளைக்கு காலையில் வந்துட்டு நீங்கள் நைட் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மாமா, அண்ணி என் கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா, என் கூடயும் மலர் கூடயும். அதனால எப்படியாவது அத்தைக்கிட்ட பேசி ஒரு நைட்டு ஒரு பகல் மட்டும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? செல்லம், நீ பேசுறதுலாம் புரியுதா தங்கம்? நீங்கள் எல்லாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்கீங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கும் நீங்கள் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உன் அத்தை கறி பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் சாமியாட்டம் ஆடிடுவா. ஆல்ரெடி நீ இன்னும் அகிலும் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட நேற்று ஒரே சண்டை. உங்கள் அக்கா பொண்ணை தள்ளி இருக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு. குழந்தை உங்ககிட்ட எதுவும் என்னால் சொல்லவும் முடியாதுடா. அதனால தான்டா சொல்கிறேன், அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாடா. நல்ல கதை நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வேணான்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் கண்டிப்பாக 3 பேருமே அனுப்பி வைக்கிறேன், ஓகேவா? அப்பா, அம்மா பேசுனதெல்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் ஏதாவது போட்டு யோசிச்சுட்ருப்பா. சாரிடா, ஃப்ளோவில் வந்துருச்சு. சரி, ஏன்னு இந்த மம்மி இப்படி பண்ணுறாங்களோ, கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்றாங்க. சரிடா கண்ணா, நான் போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க. இல்லைன்னா அவள் வந்துருவா சொல்லிட்டேன். சரி, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். சரிடா. இப்போ என்னென்ன பண்ணுறது? கிளம்பி தான் ஆகணும், இல்லைன்னா அம்மா ருத்ர தாண்டவ ஆட்டிடுவாங்க. சரிடா அச்சு, வேறு வழி இல்லை, கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி அவள் ஒரு மாதிரி இருக்காடா, நான் அவகிட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டு வரேன். நீனும் அண்ணியும் முன்னாடி போகிறீங்களா? ஆமாண்ணா, பாவம் குழந்தை மூஞ்சியே வாடிடுச்சு. நீங்கள் பேசிட்டு வாங்க, அம்மாட்ட ஏதாவது நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், ஓகேவா? ஏதாவது வேலையாக இருக்கீங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி நீங்கள் அவகிட்ட பேசிட்டு வாங்க. சரிடா, அண்ணியை கூட்டிகிட்டு கிளம்பு. ஓகேண்ணா. அனிமா, நம்ம முன்னாடி போகலாம், அண்ணா பின்னாடி வருவார். ஓகே அர்ஜுன். மித்து சாரிடி. எதுக்குடி சாரி? வேணாம், நீ பார்த்து பத்திரமா போ. நாளைக்கு காலைல கண்டிப்பாக வந்துடணும், ஓகேவா? கண்டிப்பாக. நாளைக்கு அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, செவரேட் குதிச்சாவது உன்னை பார்க்க வந்துடுறேன், உன்னையும் மலரையும் பார்க்க. ஓகே? ஓகேடி. போகும்போது மலர்கிட்ட சொல்லிட்டு போயிடலன்னா ஃபீல் பண்ணுவா, அங்கே தான் நின்றுட்டு இருந்தா. கண்டிப்பாடி, நான் அவகிட்ட சொல்லாமல் போவேண்ணா, சொல்லிட்டு போகிறேன். நீ பார்த்து பத்திரம் என்ன? சரிடா அம்மு, நீ பார்த்து போயிட்டு வா. மிஸ் யூடி. மிஸ் யூ டு அண்ணி. எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. ஓகே மித்து, நானும் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா இரு. சரிடா குரங்கு, பார்த்து பத்திரமா போங்க. நாளைக்கு காலைல வந்துடுங்க, ஓகே? கண்டிப்பாக. நாளைக்கு வராமல் இருப்போமா? கண்டிப்பாக வந்துடுறோம். சரிடா. பாய்டி. பாய்டா. என்ன அகில், நீ கிளம்பல? சாரிடி பாப்பு, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். இல்லைன்னா அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கடி. நான் கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் 3 பேர் வரோம், ஓகேவா? எனக்கு கஷ்டமாக இருக்கு அகில். இந்த 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள் இந்த 10 நாள் தான். நீ சொல்லிட்டடி பாப்பு, நான் சொல்லலை. நம்ம கூட இந்த 10 நாள் ஏதோ 100 ஜென்மம் வாழ்ந்த ஃபீல் எனக்கு கொடுத்த. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபீல் கொடுத்த.
என்னால் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி நீ ஊருக்கு போனதுக்கப்புறம். நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உன்னை. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவியா? ஆமாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் கேட்டால் அழுதுருவேன். நீ அழாத, ஆல்ரெடி அக்கா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ அழுதுட்டு இருந்த. இதுக்கு மேலே அழ வைக்க நான் விரும்பலை. அல்லாதடி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரியா? எல்லாமே சரியாயிடும். சரி அகில், நீ சொல்லிட்டல்ல, நான் அழ மாட்டேன். சரிடி தங்கம், பார்த்து பத்திரமா இரு. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. நான் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு கால் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக வந்துடுறேன். ஓகேவா? உன்னை காரை ஏற்றி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே போவேன். சரியா? ப்ராமிஸ். ப்ராமிஸ் டி பாப்பு. இப்போது நான் கிளம்பவா? என்னை விட்டுட்டு போறியா அகில்? உன்னை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இது கடவுள் போட்டு முடிச்சு. இதை யாராலையுமே பிரிக்க முடியாது. உன்னை விட்டுட்டுலாம் போகல. ஜஸ்ட் என் வீட்டுக்கு தான் போகிறேன். உன்னோட நினைப்போட போகிறேன். சந்தோஷமாக போகிறேன். இந்த 10 நாள் நீ எனக்கு கொடுத்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் அதுவே போதுண்டி. நீ என்னோட மகாராணிடி. உண்மையாகவே உன்னை நான் அழ விட மாட்டேன். யாரையும் அழ வைக்கவும் விட மாட்டேன். ஸோ நீ எப்போவுமே ஹாப்பியாக இரு. ஓகேவா? ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரமாவது இரு. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பதில் சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவதில் வரம் எனக்கு. என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிஷங்களை கொடுத்த ஒன்று என்றைக்குமே நல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் மறக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியாதுடி. எனக்கு நீ பேசுகிற எதுவுமே புரியல அகில். ஆனால் இங்கே யாருமே இல்லாத மாதிரியும் நாம மட்டும்தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் உன் தோல்ல சாஞ்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைடி. யாரும் பார்த்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டல்ல? I will promise always that for you டி சொல்லும். நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. நீ என்னோட மகாராணிடி. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசை